பிரபஞ்சத்தினான தேசியங்களுக்கும் பஞ்சபூத்த நீருக்கும் நன்றி. நம்ம சேனலில் முதல்ல வந்து இன்னைக்கு சில்வர் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே நிறைய பேர் கேட்டாங்க, சார் சில்வர் வந்து வீடியோ போடுறதுல கேட்டாங்க. அவங்களுக்கு கேட்டதுக்குனாங்க அது இல்லாமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து சில்வர் ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பயனடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய டெக்னிக்கல் வியூ அப்படிங்கிறது வந்து டெய்லியுமே வந்து நம்ம கோல்டில் 7 AM - 6 PM வரைக்கும் ஒரு வீடியோ, 7 PMலேருந்து மிட் நைட் 2:30 வரைக்கும் ஒரு வீடியோ, 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அது லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சில்வரில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி நல்ல நாள் ஸ்டார்ட் பண்ணணுன்றது மார்னிங்கே நான் வந்து 6 மணிக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டாக 6 மணிக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற விதத்தில் நான் வந்து 7 மணிக்கு எந்திரிச்சு ப்ரெடிக்ஷன் போட்டு மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சில்வர் அப்படிங்கிறத வந்து இன்னும் நிறையா ட்ரேடர்ஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம். புதுசாக வரவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து லெவல்ஸ் அப்படிங்கிற சில்வர் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதை நீங்கள் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் ஆடியோ போட்டு கண்டிப்பாக நம்மளோட கனெக்ட் ஆகிக்கலாம். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற ட்ரேடை ஒவ்வொரு ட்ரேடுமே வந்து ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் மந்த்லி உங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்பை 20%லேருந்து மினிமம் மேக்ஸிமம் 40% வரைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். நம்ம சொல்கிறத டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். டிசிப்ளின் ட்ரேட் அப்படிங்கிறது முக்கியம். டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்ல வரோம். சரிங்களா? இன்றைக்கி 6 மணிலேருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும், காலையில் 6 to ஈவினிங் 6 மணி வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் சில்லர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சார் அதாவது எஸ்டர்டே மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி புல்லிஷ் நியூஸ் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸாக வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் அதிகமாக வால்யூம் உள்ள ட்ரேடிங்கில், வால்யூம் ட்ரேடில் சில்வர் வந்து கண்டிப்பாக ஒரு மெட்டல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு $1000 வச்சுக்கிறவங்க நீங்கள் சில்வர் எடுத்து பண்ணலாம். லோ மார்ஜின் வச்சு பண்ணலாம். நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் பண்ணுறீங்களோ லோ மார்ஜின் வச்சு பண்ணுங்கள். நம்ம பிளாட்ஃபார்ம் லோ மார்ஜின் அவைலபிலிட்டி இருக்குது. அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சந்தேகம் கேட்டு வாய்ஸ் நோட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம கூட இணைஞ்சிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க சில்வர் எப்படின்னு பார்க்கலாம். சில்வர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பை அப்படிங்கிறது நேற்றுலேருந்து மார்க்கெட் பைங்கிறது இருக்குது. அது டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மந்த்லி டார்கெட் பொறுத்த வரைக்கும் 98 அல்லது 99, அதிகபட்சம் 99 வரைக்கும் மந்த்லி டார்கெட் எதிர்பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்து 96.7 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இப்படியே மார்க்கெட் போகும் அப்படின்னா ஒரு பையிங் தான் எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே 97.8, அதிகபட்சம் 98 அப்படிங்கிறது இன்டர்டேவோட டார்கெட்டை பார்க்குறோம். இன்டர்டே அண்ட் மந்த்லி அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா ஒன் வீக் தான் இருக்குது, இந்த மந்த் முடியிருக்கு. மந்த்லி பொறுத்த டார்கெட் ஓவராலாக 99 வரைக்கும் மார்க்கெட் எதிர்பார்க்குறோம். இன்டர்டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 98 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு ரிவர்சல் கொடுக்கணும்னு பார்க்குறோம். எங்கே வேணால் இங்கே வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். நம்மளோட பை லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல பை கீழே செல் எடுக்க வேண்டாம். நம்ம பை லெவல் பார்க்கலாம். இங்கே வந்தால் பை எடுக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கும். எந்த லெவல் பார்க்குறபோது 94.5 அப்படிங்கிறது நான் பை லெவலில் பார்க்குறேன். சரிங்களா? 94.5 அப்படிங்கிறது இன்டர்டேவோட பை லெவல் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னா அடுத்தது வந்து நம்ம இந்த லெவல் தான் பை பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பை பொசிஷன் நமக்கு பையிங் வந்து கிடைக்கல. பை டிப் வந்து இந்த இடத்துல பை பண்ண முடியாது. செல் பண்ணலாம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஐயில் போய் செல் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். 98 வரபோது மார்க்கெட்டு நீங்கள் லோ மார்ஜினில் வேணால் செல் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து செல்லுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல. இருந்தாலும் நீங்கள் லோ மார்ஜினில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு செல் எடுத்துக்கங்க. ஏன்னா ஐயில் போய் செல் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. பக்கத்தில் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இருக்கிறனாலுமே திரும்ப அகைன் மார்க்கெட் வந்து 98 மேலே பிரேக் அவுட் ஆகி வரும்போது அங்கே ஒரு செல் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? அப்படி செல் எடுத்துக்கலாம். செல் எடுத்தால் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 94 வரைக்கும் மார்க்கெட் வருவாங்க. 94.5 வரைக்கும் உங்களுக்கு செல் டார்கெட்டாக பார்க்குறோம். இது வந்து செல்லிங் சைடு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது பை அப்படிங்கிற போது நம்ம 94லேருந்து மார்க்கெட்டு பை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இங்கிருந்து கண்டிப்பாக ஒரு 94 தான் ஒரு பை பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த இன்டர்டேவோட வியூ நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து செல்லுங்கிறது ஏவரேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 93.1 அப்படிங்கிறது ஏவரேஜ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். 93ல் வந்து நம்ம ஏவரேஜ் பண்ணலாம். 93.5ல் நம்ம வந்து ஏவரேஜ் பண்ணலாம். சரிங்களா? கீழே வந்தாலுமே நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது பகுதி ஏவரேஜ் பை செட்டப் அப்படிங்கிறது. கீழே வந்தால் வாங்கக்கூடிய லெவல் வந்து 93.1, 93.6 அப்படிங்கிறது லோ லெவலில் போய் பை பண்ணுறது அதிகபட்ச ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ட்ட கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால தான் வந்து நான் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கேன். 93.1, 93.6 அப்படிங்கிறது நான் லோ டிப்பில் பை பண்ணுற லெவலில் பார்க்குறேன். ஓகேங்களா? நீங்கள் 94 பை பண்ணாலுமே மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆச்சுன்னா இங்கே போய் ஏவரேஜ் பண்ணிக்கலாம். 90.1, 90.6 அப்படிங்கிறது ஏவரேஜ் லெவலில் பார்க்குறேன். ஓகேங்களா? சில்வர் பொறுத்த வரைக்கும் மினிமம் எந்த அளவுக்கு லோ மார்ஜின் யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ப்ராஃபிட் டெய்லியுமே ஒரு $25-30 அளவுக்கு ஈஸியாக நீங்கள் சில்வரில் எடுக்க முடியும். நம்ம சில்வர் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் வழியாக இண்டிவிஜுவல் லெவல்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். சார்ட் அனாலிசிஸ் நீங்கள் கற்றுட்டு லேர்ன் பண்ணிட்டு பண்ணோன்னா நம்ம சார்ட் அனாலிசிஸ் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு சார்ட் அனாலிசிஸ் பண்ணி கற்றுட்டு நீங்கள் லெவல்ஸ் டெய்லியுமே நீங்கள் இன்டர்டேல எப்படி எடுக்கிறதுக்கு தெளிவாக நீங்கள் இப்போ ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? நம்மளே வந்து விஐபி லெவல்ஸ் வாங்கி பண்ணாலும் கூட
நீங்கள் வந்து ஓனர் டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நல்லா பழகிட்டீங்கன்னா சில்வர் கோல்டு ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். நல்ல மொமெண்டம் கொடுக்கும். கோல்டுக்கு முன்னாடியே சில்வர் வந்து பறக்கும் சரிங்களா. அதாவது கோல்டுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிற சில்வர் தான் சரிங்களா. செல்லானாலும் சரி பையானாலும் சரி வேகமாக மூவ் ஆகும். லோ மார்ஜின் வச்சு பண்ணிங்க ஈஸியாக ப்ராஃபிட் டக்கு டக்குன்னு வந்துடும். அதிகபட்ச மார்ஜின் இருக்கிறவங்க நீங்கள் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணி கூட பண்ணலாம். கிட்டத்தட்ட $5000 வச்சுக்கிறவங்க அழகாக சில்வர் நல்லா பண்ண முடியும். $10,000 இருந்தாலே சில்வர் கோல்டு ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ண முடியும். மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% அப்படிங்கிறது கண்டிப்பாக நியர்பை எடுக்க முடியும். நம்ம எடுத்து கொடுத்து வந்துட்டுருக்கோம். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்ல வரோம் சரிங்களா. தொடர்ச்சி ஏதாவது சப்போர்ட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வாய்ஸ் நோட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டெய்லியுமே சில்வர் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 AM சில்வர் கண்டிப்பாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஒரு டைம் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். மார்னிங் 6 AM மட்டும் தான் சில்வர் கொடுப்போம். ஈவினிங் செஷனில் கொடுக்குறதில்ல. ஈவினிங் செஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு, மார்னிங் செஷன் கோல்டு ரெண்டுமே கோல்டு கொடுத்துருவோம். 2 செஷன்லேயும் கோல்டு இருக்கும். சில்வர் பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷனில் மட்டும்தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 6 AMலேருந்து நம்ம கொடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக எப்படி நம்ம ட்ரேடர்ஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஈவினிங் செஷன்லேயுமே கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு ஒரு 15 டேஸ் 1 மந்த்துக்கு வந்து மார்னிங் செஷன் மட்டும் சில்வர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஏசியன் செஷன்லையும் லண்டன் செஷன்லையுமே வந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். யூஎஸ் செஷனில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கிறனால சில்வர் ஈவினிங் செஷன் அவாய்ட் பண்ணிக்கிறத சொல்கிறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிங்க. டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.